நான் பிஎன்எஸ் சட்டத்தில் 3 புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன், அதை சென்ட்ரல் ஆஃப் பப்ளிகேஷன்ஸுங்க கம்பெனி வெளியிட்டிருக்காங்க. அது அமேசான் ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்கி, அது இல்லாமல் பெரிய புஸ்தக கடைகளில் கிடைக்கும். அது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன். அது இல்லாமல் தமிழில் ஒரு புக்கை எழுதியிருக்கேன். அது 700 பேஜஸ் இருக்குது. 400 கேஸில் அதில் கொடுத்துருக்கேன். அதனுடைய விலை 800 ரூபா. அந்த புஸ்தகமும் புஸ்தக கடைகளில் போனீங்கன்னா கிடைக்கும். கோர்ட் வாசல்லையே வேறு எங்கேயோ விற்பாங்க, புக் ஸ்டால்லையும் கிடைக்கும். அது இல்லாமல் அந்த புத்தகம் என்கிட்ட நேரடியாக கிடைக்கும். இந்த ஸ்லைடில் அந்த நம்பரை கொடுத்துருக்கோம். வில்லியம் வில்ஃப்ரட் பப்ளிகேஷன் கம்பெனியில் நேரடியாக கிடைக்கும். இந்த புக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் விரிவாக இருக்குங்கனால மாணவர்களுக்காக கொஞ்சம் சின்னதாக வேணும்னு பலர் கேட்டதுனால இந்த புக்கில் உள்ள மூல சட்டத்தை மட்டும் எடுத்துட்டு, அதாவது பேர் ஆக்ட் இருக்காது. நான் எழுதியிருக்க பிஎன்எஸ் சட்ட புஸ்தகம் 800 ரூபா விலை உள்ளதில் பேர் ஆக்ட் எழுதியிருப்பேன். அது கீழே சட்ட விளக்கம்னு கொடுக்கேன். அதோட சேர்ந்து ரெலவெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கேன். இப்படி தான் ஒவ்வொரு செக்ஷனையும் கவர் பண்ணி 1லிருந்து கடைசி வரை உள்ள எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணியிருக்கேன். அது மாணவர்களுக்காக அல்லது வேறு சிலர் எனக்கு பரீட்சைக்கு மட்டும்தான் படிக்கணும், 800 ரூபாய்க்கு வாங்கி டீட்டெயிலாக படிக்க வேண்டாம்னு சொல்லவங்களுக்காக அதிலிருந்து மூலச்சட்டத்தை மட்டும் மாற்றி எடுத்துட்டு, வேற முக்கியமில்லாத சில 1-2 ஜட்ஜ்மெண்ட்டுகளை மாற்றி எடுத்துட்டு 400 பக்கங்களோட 500 ரூபா விலைக்கு புஸ்தகம் வெளியிட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு 3 புஸ்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எனக்கு இங்கிலீஷ் தான் வேணும்னா இங்கிலீஷில் இருக்கு. நான் எழுதியிருக்க புக்கு ஆல் இண்டியா லெவலில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அலகாபாத்தில் உள்ள சென்ட்ரல் ஆஃப் பப்ளிகேஷன் விற்காங்க. இது ஆங்கில புத்தகம். தமிழ் புத்தகம் வில்லியம் வில்ஃப்ரட் பப்ளிகேஷன்ல இருந்து வெளியாகுது. 800 ரூபா விலை. அது டீட்டெயில்டான விரிவான புஸ்தகம். ஒரு டெக்ஸ்ட் புக்காக வச்சுக்கிடுதாங்க. அது உங்கள் காலேஜ் லைப்ரரிகளில் இருக்கும். அல்ல வழக்கறிஞர்கள் அவங்க ரெஃபரன்ஸ் புக்காக வச்சுக்கிடுறதுக்காக எழுதியிருக்கேன். அது 800 ரூபா விலை. அது இல்லாமல் ஒரு சின்ன புக்கு ஒரு 500 ரூபா புஸ்தகத்தில் 400 பக்கத்தோட மூலச்சட்டம் இல்லாமல் விரிவான விளக்கமும் சட்ட மேற்கோள்களும் வச்சு ஒரு புக் எழுதியிருக்கு. இந்த 3 புக்கும் உங்களுக்கு அவைலபிள். நான் எடுக்கக்கூடிய கிளாஸில் என்ன செய்தேன்னா, அந்த புஸ்தகத்தை விரித்து வச்சு அதில் இருக்கிறதான் உங்களுக்கு கோடிட்டு விளக்கி சொல்லுவேன். நீங்கள் புக்கை வாங்கினீங்கன்னா அந்த புக்கையும் விரித்து வச்சு என்னோட விரிவுரையும் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சட்டம்ங்கிறது எளிதாக புரியக்கூடிய அளவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். புக்கு வேணுங்கவங்க தேவைப்பட்ட இடத்த புக் ஸ்டாலில் வாங்கிக்கிடுங்க, அல்லது வில்லியம் வில்ஃப்ரட்டில் வாங்குங்க, அல்லது அமேசானில் வாங்குங்க. அது புக்கு வாங்காதோ உங்கள் விருப்பம் உங்களுக்கு. ஆனால் நான் 3 சாய்ஸ் வந்திருக்கேன். இங்கிலீஷோ தமிழோ ரெண்டும் உண்டு. தமிழ்லையும் விரிவான புத்தகம் உண்டு. விரிவு இல்லாமல் ஒரு கண்டென்ஸ்டாக ஒரு புக்கும் குறைஞ்ச விலைக்கு 500 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு. இனி சட்டம், இந்த சட்ட விரிவுரையை இனி பார்க்கலாம். பிஎன்எஸ் சட்டத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அத்தியாயம் 16 வரைக்கும் பார்த்துட்டோம். இது 17வது அத்தியாயம். இது கொஞ்சம் முக்கியமான அத்தியாயம். ஏன்னா சொத்துக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு. இந்த சட்டத்தை எப்படி வரிசைப்படுத்தியிருக்காங்கன்னா, ஆரம்பத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வைக்காங்க. 2வது உடம்புக்கு எதிரான குற்றங்கள், அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் அ பாடி. இந்த 2ம் போக நடுவில் கொஞ்சம் பொதுவான செக்ஷன்களை சொல்லிட்டு கடைசியாக என்னவா கொண்டு வந்திருக்காங்க, சொத்துக்கு எதிரான குற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது அதிகமாக உபயோகிக்கக்கூடியது. இதில் வரிசையாக திருட்டு வருது, கொள்ளை வருது, அந்த மாதிரி உள்ளது. இனி திருட்டுன்னா என்னங்கிறத செக்ஷன் 303 டிஃபைன் பண்ணுது. எந்த ஒரு அசையும் சொத்தை, அப்போ முக்கியமானது அசையும் சொத்தில் மட்டும்தான் திருட்டு வர முடியும். ஒரு நபரின் உடைமையிலிருந்து எடுக்கப்படுகிறது. அது நேர்மற்ற முறையில் எடுத்துக்கொள்ளும் நோக்கத்துடன் இன்டென்ஷன் இருக்கணும். நேர்மையற்ற டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இருக்கணும். அந்த ஆள் அனுமதி இல்லை, சொத்தை நகர்த்துகின்றார் அப்படின்னு சொன்னால் திருட்டு. அப்போது அசையும் சொத்தை அடுத்தவனுடைய பொசஷனில் இருந்து எடுக்காங்க, டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன், அவருடைய பெர்மிஷன் இல்லை, சொத்தை நகர்த்துகிறார் அப்படின்னா திருட்டை செய்கிறார் அப்படின்னு. பார்த்தோன்னா முக்கியமான என்னன்னா, அங்கே ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த அசையும் சொத்தை நேர்மையற்ற முறையில்
அடுத்தனுடைய உடைமையிலிருந்து எடுத்துக்கிட்டு இருக்க நோக்கம் இருக்கணும். அது நேர்மையற்ற முறையில் இருக்கணும். அடுத்தது சொத்தை நகர்த்துகிறார் அப்படின்னா அவர் திருட்டை செய்தால் சொல்லுவாங்க. இது என்னெல்லாம் இருக்கணும்னு சொன்னால் அது ஒரு அசையும் சொத்தாக தான் இருக்கணும். அது ஒரு நபருடைய பொசஷனில் இருந்தது. அவர் நேர்மையற்ற முறையில் எடுத்துக்கொள்ளும் நோக்கத்துடன் செயல்படுகிறார், டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷனோடு செயல்படுகிறார். அனுமதி என்று எடுக்கப்பட்டது, சொத்து நகர்த்தப்பட்டது. இதுதான் இதுக்குள்ள டெஃபனிஷன். இது போக சில விதிவிலக்குகளை எடுத்துக்காட்டுகளை சட்டம் சொல்லுது. அசையும் சொத்தாக இல்லாமல் பூமியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் பொருள் திருட்டுக்கு உட்பட்டது அல்ல. அப்போ அசையும் சொத்து இல்லைன்னா இல்லை. உதாரணம், மரம் அசையா சொத்து. ஆனால் மரத்தை வெட்டுனா அது துண்டிக்கப்பட்டவுடன் திருட்டுக்கு ஆளாகும் தன்மையும் உண்டது. இப்போ ஒரு பாறை இருக்குது, அது அசையும் சொத்து தான். பாறையில் உடைச்ச கல்லுகள் பாறை அசையா சொத்து, இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. பாறையில் இருக்க கல் உடைச்சாச்சுன்னா அது என்னவாகுது? அசையும் சொத்தாக மாறுகிறது. அப்போ பாறையை திருடுனா அது திருட்டு இல்லை. அந்த நிலத்தை எடுத்துக்கிட்டான் ஒருத்தன் அப்படின்னா திருட்டு இல்லை. அந்த நிலத்தில் இருக்க கல்லை உடைச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் அது திருட்டு. அதாவது அது அசையா சொத்தாக இருந்தாலும் அசையும் சொத்தாக கன்வெர்ட் பண்ணலாம், அது அப்போ திருட்டு ஆகலாம் அப்படின்னு சொல்லுது. மரமாக இருக்க வரைக்கும் அது திருட்டு இல்லை. மரத்தை எப்போ வெட்டுதானோ அது வெட்டி கீழே சாஞ்ச உடனே அசையும் சொத்தாயிருது, அது திருட்டாயிருது. இன்னொரு விளக்கம் சொல்லுது, துண்டிக்கப்படும் அதே விளைவால் நகர்வு திருட்டாகலாம். மரம் இருக்குது, வெட்டிக்கிட்டு இருக்கான், வெட்டுனதுனால மரம் கீழே விழுது, அங்கே ஒரு நகர்வு மூமெண்ட் இருக்குது, அது திருட்டாக இருக்கலாம். அப்போது வெட்டும் போதே வெட்டி கீழே விழுந்த உடனே அது திருட்டாயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது விளக்கம், ஒரு பொருளை நகர்த்துவதை தடுக்கும் தடையை அகற்றுவதன் மூலம் அல்லது எந்த பொருளிலிருந்தும் அதை பிரிப்பதன் மூலம், உண்மையில் அதை நகர்த்துவதன் மூலம் ஒரு பொருளை நகர்த்துவது. அவர் அங்கேருந்து ஒரு இடத்துல மாற்றி வைக்கணும் அப்படின்னு அதை சொல்லுறதுக்கு ஒரு 4 விளக்கம் சொல்லுவாங்க. தடையை அகற்றுகிறார். ஒரு போட்டு கெட்டி கிடக்கு, அதை கெட்டி கிடக்க கயிறை அவுத்துட்டாரு. அல்லது ஒரு நாய் கிடக்கு, கெட்டி கிடக்கு, அவுத்து விடுதாரு, நாய் ஒரு பின்னால் வந்துட்டு. அல்லது வேறு எந்த பொருளிலிருந்தும் அதை பிரிப்பதன் மூலம் அல்லது உண்மையை அதை நகர்த்துவதன் மூலம் ஒரு நபர் பொருளை, இப்போ நாய் கிடக்கு, நாய் பின்னால் ஒரு பிஸ்கட்டை போட்டே போகிறார், நாய் ஒரு பின்னாலே போயிட்டு. இந்த மாதிரி உள்ள விஷயம், ஒரு அதை கெட்டி வச்சுருக்கிறத எடுக்கிறது மூலம் கூட நீங்கள் திருட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிருகம் நகர்வதை ஏற்படுத்துகிற நபர் அந்த மிருகத்தை நகர்த்துவதாக சொல்லுவார். நாய் சும்மா நிற்கி பிஸ்கட்டை போட்டுக்கிட்டே போகிறாரு, பின்னால் போகுது. இவர் என்ன செய்தார்? ஒரு மிருகம் நகர்வதை ஏற்படுத்துகிறார். இப்போ ஒரு பொதுவாக இதில் கொடுத்துக்கக்கூடிய ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இது. ஒரு ட்ரெஷர் பாக்ஸு ஒரு வண்டியில் போகுது, அந்த மாட்டு வண்டியில் போகுது. இவர் என்ன செய்தார்? அந்த மாட்டு வண்டியை விரட்டுதார் குறிப்பிட்ட திசையில், அந்த திசையில் மாடு போகுது. அவர் அந்த பாக்ஸை திருடினார் அப்படின்னு ஆகுது அப்படின்னு. அதாவது ஒரு மிருகத்தை நகர்த்துவதன் மூலம் ஒரு திருட்டை செய்கிறார். இவர் அந்த பொருளை கரெக்டாக மாற்றலை, ஆனால் இந்த மிருகத்தை நகர்த்தி அதன் காரணமாக அந்த பொருளை நகர்த்துகிறார் அப்படின்னு வருது. இது வரையறையில் குறிப்பிட்டுள்ள ஒப்புதல் வெளிப்படையாக அல்லது மறைமுகமாக இருக்கலாம். அந்த கன்சென்ட் ஒப்புதல் நேரடியாக கொடுக்கணும், இல்லை மறைமுகமாக கொடுக்கலாம். ஒரு நண்பருடைய லைப்ரரிக்கு போகிறாரு, வேற ஒரு நண்பர் உட்கார்ந்துருக்கார், லைப்ரரியிலேருந்து ஒரு புக்கு எடுத்துகிட்டு போகிறார். நண்பர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போது நண்பர் புத்தகத்தில் எடுத்துகிட்டு போகிறார், நாளைக்கு கொண்டு வச்சிருவார் அப்படின்னு நண்பர் நினைக்கார். இவரோட இன்டென்ஷனும் அதுதான். அப்போ அது திருட்டு இல்லை. வெளிப்படையாக இருக்கலாம் அல்லது மறைமுகமாக அதிகாரம் பெற்ற நபரால் கொடுக்கப்படலாம். பாருங்க, ஏங்கவன் பீன்ட்ட கொஞ்சம் தர்மம் கொடுங்கம்மா, பிச்சை கொடுங்கம்மா அப்படின்னு கேட்காரு. அவர் என்ன செய்தார்? அந்த மனைவிட்ட அவர் கணவனுடைய இடத்திலிருந்து அவருடைய உணவு உடைகளை எடுத்து மனைவி கொடுக்கிறார். இங்கே மனைவிக்கு தானம் வழங்க அதிகாரம் இருப்பதாக கருதுகிறார்.
அப்போ பிச்சைக்காரன் என்ன நினச்சிக்கிடுவான், அவர் வீட்டுக்காரர் சொத்தை தானே எடுத்து கொடுக்காங்க, அதனால் அதிகாரம் இருக்குன்னு எடுத்து வாங்கிட்டாங்க, அதனால் அங்கே திருடவில்லை. காரணம், அங்கே ஒரு கன்சர்ன் இருக்குது, கணவனுடைய கன்சர்ன் இருக்குது அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால் இந்த பிச்சைக்காரன் மனைவி தானே, புருஷனுடைய சொத்து, அந்த உணவு உடை அதை கொடுக்க, அது தப்பு இல்லை அப்படின்னு இவர் வாங்கிட்டு போகிறாருன்னா அது திருட்டு இல்லை. அதே சமயத்தில் அது கீழேயே வேற ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்காங்க. இவர் அவளுடைய கள்ளக்காதலல் அப்படின்னு சொல்லுவாங்க, அவனுடைய லவ்வர். கணவன் சொத்துலேருந்து கொஞ்சம் ரூபா எடுத்து அவனுக்கு கொடுக்கா. இவனுக்கு அவருக்கு சொந்தமானது தெரியும், மனைவிக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரியும். அப்போது அவர் திருட்டை செய்கிறார். மேலையும் கீழையும் உள்ளது ஒரே இதுதான். மனைவி அடுத்தவன் சொத்து எடுத்து, கணவருடைய சொத்து எடுத்து கொடுக்கா. அங்கே பிச்சைக்காரனுக்கு கொடுக்க, அவன் பிச்சைக்காரன் என்ன வச்சுக்கிட்டு தான், அவன் புருஷன் சொத்து தானே, அவன் எடுத்து கொடுக்கா, நம்ம வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு எடுக்கான். இங்கே அப்படி இல்லை. இவங்க 2 பேருமே கூட்டுக்கல்ல மாதிரி, இவர்கள் லவ்வர்ஸு, முறை தவறிய உறவில் இருக்கிறார்கள். அப்போது அவன் கொடுக்கான், மதிப்புள்ள சொத்தை கொடுக்கான், ஒரு 50,000 ரூபா எடுத்து கையில் கொடுக்கான் அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம் திருட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இனி எடுத்துக்காட்டுன்னா, மரத்தை வெட்டி கீழே தள்ளின உடனே அது திருட்டு அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு. பாக்கெட்டில் இருந்து நாய்க்கு இறைய கொடுக்கார், நாய் பின்தொடர்கிறது, அது திருட்டு. வேலைக்காரரிடம் தொட்டு ஒப்படைக்கப்படுகிறது, தட்டோட ஓடிட்டார், அது திருட்டு. ஒருத்தவன்கிட்ட தட்டை ஒப்படைக்காங்க, அவன் வித்துருதான், இது திருட்டு கிடையாது. ஏன்னா நம்பிக்கையின் பேரில் கொடுத்துருக்காரு, நம்பிக்கை மோசடி, அது பின்னால் பார்க்கும். இது ஒரு உதாரணம் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஒரு மேசையில் மோதிரம் கிடக்கு, அதை வேலைக்காரி அதை எடுத்துருதான், அவள் திருட்டுன்னு பண்ணுதான். அதே மாதிரி அதனுடைய தொடர்ச்சி இது. ஒரு மேசையில் வேலைக்காரி மோதிரத்தை பார்த்துட்டு இந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடம் யாரும் பார்க்காத இடத்துல ஒளிச்சு வச்சிருதான். இவள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலை, வேற எங்கேயும் போகல, அவளோட பொசஷனுக்கு வரல, வீட்டிலேயே வேற ஒரு இடத்துல எடுத்து ஒளிச்சு வைக்க. எல்லாரும் ஐயா மோதிரம் காணாமல் போச்சுன்னு நிறுத்தின பிறகு அந்த இடத்துலேருந்து நான் எடுத்து கொண்டு போய்க்கிடுவேன்னு வைக்கா. எந்த நேரத்தில் அவள் அந்த மோதிரத்தை எடுத்து மாற்றுதாளோ, மூமெண்ட்டு, நகர்த்துதல், அந்த நேரத்திலே திருட்டை செய்தான். இதுதான் இந்த உதாரணத்தில். மேஜையில் கிடக்கிறத பார்க்கா, இப்போ எடுத்துகிட்டு போனால் நம்மளை சோதனை பண்ணி கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு என்ன செய்தா, மறைந்திருக்கும் இடத்துல மறைத்து வைக்கா. யார் கண்டுபிடிக்க சாத்தியமற்ற இடத்தில் மறைத்து வைக்க. இங்கே மோதிரத்தை முதல்ல மூமெண்ட் எப்போ அடித்தாலும் அங்கேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஒரு கடிகாரத்தை பழுது நீக்க கையில் கொடுக்காரு. அவன் கடிகாரத்தை ரிப்பேர் பார்த்த செலவை கொடுத்துட்டு அவர் திரும்ப வாங்கியிருந்திருக்கணும். இவர் அது இல்லாமல் கடைக்குள்ளே போய் அந்த கடிகாரத்தை தூக்கிட்டு போயிட்டார். வலுக்கட்டாமல் எடுத்து செய்தார். இது திருட்டு கிடையாது, நேர்மையற்ற முறையில் செய்யப்படவில்லை, அதனால் திருட்டை செய்யவில்லை. ஆனால் இங்கே என்ன, கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், திருட்டு இல்லை. ஏன்னா இவர் என்னது, அங்கே எந்த இன்க்ரெடியன்ட் இல்லை, நேர்மையற்ற முறை இல்லை. அதே இதில் அடுத்த ஒரு உதாரணம் சொல்லுதாங்க. அதே மாதிரி இது அவன் வேணும்னு சொத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையற்ற முறையில் எடுத்துக்கொள்கிறார். ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு பைக்கு கொடுக்கீங்க ஒருத்தன்ட்ட ரிப்பேருக்கு. பைக்கு ரிப்பேர் கொடுத்த இடத்துல அவன் என்ன செய்திருக்கான், பைக்கை ரிப்பேரை பார்க்கல, வச்சுருக்கான். 1 மாதம் ஆச்சு. இந்த ஓனர் என்ன செய்தார், போகிறாரு, என்னப்பா பைக்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் இடத்துல போய் அந்த பைக்கை வலுக்கட்டாயமாக திருப்பி கொண்டு வந்துட்டார். இங்கே திருட்டு இல்லை. ஏன், நேர்மையற்ற முறையில் செய்யப்படவில்லை. அதே சமயத்தில் பைக்கு பார்த்துருக்கான், பைக்கு ரிப்பேர் பார்த்துருக்கான். அவன் ஒரு 10,000 ரூபா பைக்குக்கு செலவாயிருக்குன்னு பில் எழுதி கையில் வச்சுருக்கான். இவன் போகிறான், போயிட்டு என்னப்பா இது 10,000 ரூபா பில்லை கொடுத்துட்டு வண்டியை தூக்கிட்டு போங்க. அவன் 10,000 தராமல் இவன் வண்டியை தூக்கிட்டு வந்துட்டான். இப்போ இந்த இடத்துல இவன் செய்திருக்கிறது அவனுக்கு
கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது, சொத்து இழப்பு ஏற்படுத்தும் வகையில் அந்த பைக்கை தூக்கிட்டு வந்துட்டான். அப்போ இங்கே என்ன வருது, நேர்மையற்ற முறையில் இவர் அந்த பைக்கை தூக்கிட்டு வந்ததுனால மற்றவனுக்கு சொத்து இழப்பு அந்த 10,000 கொடுத்துட்டு தான் தூக்கிட்டு வந்திருக்கணும். 10,000 கொடுக்கறதுனால இழப்பு ஏற்பட்டது. 10,000 கொடுக்கறதுனால சொத்து இழப்பு ஏற்படுகிறது. இது திருட்டு. கேஸில் அவன் ஒன்றுமே செய்யலை, அவன் சும்மா வச்சுருந்தான், அவன்கிட்ட தூக்கிட்டு வந்துட்டான், நேர்மையற்ற முறை அல்ல. 2வது கேஸில் அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது, அந்த வண்டி மேலே அவனுக்கு பற்றுரிமை இருக்கிறது, அதாவது லீன் இருக்குது, ஒரு சொத்து மேலே அவனுக்கு உரிமை இருக்குது. அப்படி இருக்கையில் அவனுக்கு அந்த 10,000 கிடைக்காம போனோம் அப்படின்னு அவனுக்கு சொத்து இழப்பு ஏற்படும் வகையில் செயல்பட்டதுனால 2வது வகையில் அதை தூக்கிட்டு வர்றது திருட்டு அப்படின்னு வரும். அதே மாதிரி அடுத்த உதாரணம் சொல்லுவாங்க, அடகு வச்சுருக்காங்க, அடகு வச்ச சொத்தை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு அது திருட்டு தான். ஒரு மோதிரத்தை அடகு வச்சுருக்கான், 3,000 ரூபாய்க்கு 3,000 வட்டியும் கொடுத்து தூக்கிட்டு வந்திருக்கணும். அது இல்லாமல் அவன்கிட்ட இருந்து மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது சொந்த சொத்தாக இருந்தாலும் நேர்மையற்ற முறையில் செயல்படுகிறார் என்பதால் இது திருட்டு. இது ஒரு உதாரணம். அவன் ஃப்ரெண்டு உள்ளே போகிறான், நூலகத்துக்கு போகிறான், அனுமதியின்றி எடுத்துகிட்டு வரான், திருப்பி கொடுக்கும் நோக்கத்தோடு எடுத்துகிட்டு வரதுனால திருட்டை செய்யவில்லை. ஆக்கு சொந்தமான சொத்து தன்னுடைய சொத்துன்னு எடுக்காரு, நேர்மையற்ற முறை இல்லாதனால திருட்டு இல்லை. ஒரு பேனா டேபிளில் கிடக்கு, ஒரு பைலட் பேனா, ஹீரோ பேனா, ஒரு ஸ்டாண்டர்ட் பேனா. இவர் அந்த பேனா தான் எப்போவும் யூஸ் பண்ணுவார். அதை தூக்கி இவர் சட்டையில் எடுத்து மாட்டிக்கிட்டார். இவர் என்ன நினைக்காரு, தன்னுடையதுன்னு எடுத்துக்கிட்டார். இல்லை ஸ்கூல் பையன் வைங்க, 2 புஸ்தகம், 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்கான், ஒரு டேபிளில் புஸ்தகம் இருக்குது, அவன் டேபிள்லேயும் புஸ்தகம் இருக்குது. இவன் ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டான், தன்னுடையதுன்னு எடுத்துக்கிட்டான். எல்லா புஸ்தகம் ஒன்று போல் இருக்கும், எடுத்துக்கிட்டான், தூக்கி இவன் பேக்கில் வச்சான். அது திருட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நேர்மையற்ற முறையில் தன்னுடையது என்று நம்பி தவறான முறையில் எடுத்து வச்சுக்கிட்டால் அது திருட்டுன்னு சொல்ல முடியாது. இது திருட்டை பற்றி சொல்லக்கூடியது. திருட்டுன்னு சொல்லக்கூடியதில் தண்டனைகளை 2வது பிரிவில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்னென்னு பார்க்கோம், அங்கே ஒரு நோக்கம் இருக்கணும், அங்கே ஒரு செயல் வேணும், 2 இருந்தால் தான் அது திருட்டுன்னு பார்க்கும். நோக்கம் இது அசையா சொத்துக்கு மட்டும்தான் பொருந்தணும். ஒரு மனிதருடைய பொசஷனில் இருந்து எடுத்தால் தான் இது வரும். இதில் முக்கியமானது டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன். அதே மாதிரி அங்கே கன்சென்ட்டு. இப்போ லைப்ரரிக்கு போகிறோம், நண்பர்கிட்ட கேட்டுட்டு ஐயா நான் அந்த புத்தகத்தை தூக்கிட்டு போகிறேன், நாளைக்கு கொண்டாந்து தாரான்னு சொன்னால் அது திருப்பே இல்லை. லைப்ரரியில் போய் சும்மா போய் புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து அவனுடைய கன்சென்ட் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து அது திருட்டு. பிறகு முக்கியமான அங்கே ஒரு நகர்த்தல் இருக்கணும், இங்கேருந்து கொஞ்சம் சின்ன மூமெண்ட் இருக்கணும். அந்த எப்போ அந்த மூமெண்ட்டு தொடங்குதோ அங்கேயே திருட்டு செய்யப்பட்டு விட்டது, குற்றம் முழுமை பெற்று விட்டது. இதில் வரும்போது அசைஞ்சொத்து என்ன அப்படின்னு பார்க்கணும். அசைஞ்சொத்து இந்த பிரிவு 2:21 சொல்லுவாங்க. நிலம், பூமியுடன் இணைக்கப்பட்ட பொருட்கள், இணைக்கப்பட்ட பொருட்களுடன் நிரந்தரமாக பொருத்தப்பட்டவை தவிர எல்லாமே அசைஞ்சொத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நிலம் இல்லை, உதாரணம் சொன்னோன்னா பேரன் லேண்டு, சும்மா சாதாரணமான நிலம். பூமியில் இணைக்கப்பட்டதுன்னு சொன்னால் அது மேலே இருக்க கட்டிடங்களை சொல்லலாம். இல்லை ஒரு ஃபேக்ட்ரி பூமி மேலே கட்டியிருக்காங்க. பூமியுடன் இணைக்கப்பட்ட பொருட்களுடன் நிரந்தரமாக பிணைக்கப்பட்டவை. ஒரு வீடு இருக்குது, வீடில் ஜன்னல்கள் இருக்குது, கதவு இருக்குது, இதெல்லாம் இணைக்கப்பட்ட பொருட்களுடன் நிரந்தரமாக பொருத்தப்பட்டவை. இது தவிர மீது எல்லாமே மூவபிள் அசெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னால் கண்ணால் காணும் பொருட்கள் மட்டும்தான் இருந்தது பழைய சட்டத்தில். கார்போரியல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவ்ரி டிஸ்கிரிப்ஷன், கண்ணால் காணக்கூடிய பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இந்த கார்போரியலுங்க ஒரே வார்த்தையை எடுத்துட்டாங்க. அப்போ என்ன மீனிங் வருது, ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவ்ரி டிஸ்கிரிப்ஷன், எந்த விதமான சொத்தாக இருந்தாலும், கண்ணால் காணாத சொத்துக்களும் இருக்குது, அதுவும் கூட மூவபிள் அசெட்டில் கொண்டு வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு ஜஸ்ட் டயல்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி நீங்கள் இன்டர்நெட்டில் போனீங்கன்னா எல்லா விஷயங்களும் இது வேணுமா, இவன் அங்கே இருக்கான் அங்கே இருக்கான்னு லிஸ்ட்டை கொடுக்கான்.
இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் உள்ள டேட்டாவை அவர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கார். அந்த கம்பெனியுடைய சொந்த அசட் என்னது? அந்த மாதிரி டேட்டா. அந்த டேட்டா ஒருத்தன் திருடிட்டா கூட இந்த சட்டத்தின் கீழ் அதை திருட்டுன்னு கொண்டு வரலாம். ஏன்? திருட்டுங்கிறது அசையும் சொத்து. அசையும் சொத்துங்கிறது நிலம், பூமியோடு இணைக்கப்பட்ட பொருட்கள், பூமியுடன் இணைக்கப்பட்ட பொருட்களுடன் நிரந்தரமாக பொருத்தப்பட்டவின்னு இந்த 3 தவிர எல்லாமே அசையும் சொத்து. இந்தியன் பீனல் கோடில் கார்போரியல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவ்ரி டிஸ்கிரிப்ஷன், கண்ணால் காணக்கூடிய தொட்டு உணரக்கூடிய பொருட்கள் மட்டுமே இந்தியன் பீனல் கோடில் இருந்தது. இப்போ கண்ணால் காணக்கூடிய தொட்டு உணரக்கூடிய அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்ததுனால ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவ்ரி டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னதுனால எல்லாமே வரும். இணையவழி நிறுவனத்துக்கு சொந்தமான எலக்ட்ரானிக் ரெக்கார்டு கூட இந்த சொத்தில் கொண்டு வரலாம். ஜஸ்ட் டேயில் வேலை பார்த்த ஒரு பையன் அங்கே இருக்க டேட்டாவை தூக்கிட்டு போயிட்டான், காப்பி பண்ணி கொண்டு போயிட்டான்னா கூட அவன் கொண்டு வரலாம். அந்த மாதிரி கண்ணால் காணக்கூடியது அல்லாத எலக்ட்ரானிக் ரெக்கார்டுகளை கூட இதுக்குள்ளே கொண்டு வரலாம். பூமியிலிருந்து துண்டிக்கப்படும் போது அது திருட்டாகுது. மரம், கற்பாறைகள் உடைக்கப்படுது, பொசஷன்லேருந்து எடுக்கணும். மோதிரம் வீட்டு உரிமையாளர் இருக்குது, அதை எடுத்தால் திருட்டு. ஆனால் நெடுஞ்சாலையில் ஒரு மோதிரம் கிடக்குன்னு வைங்க, யாருன்னு தெரியாது, யாருடைய உடைமையாகவும் இல்லை, அது சும்மா கிடக்கு ரோட்டில். அந்த இடத்துல அது திருட்டு இல்லை. அந்த சொத்தை எடுத்தால் கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்க வேற ஒரு குற்றம், அது பின்னால் படிக்க போகிறோம். இங்கே திருட்டாக இருந்தால் ஒருவருடைய உடைமையில் இருக்கணும், அவருடைய உடைமையிலிருந்து நீங்கள் அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்திருக்கணும், அதுதான் திருட்டு. நேர்மையற்ற முறைங்கிறது முக்கியம். நேர்மற்ற முறை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பிரிவு 2(7) ஒரு நபருக்கு தவறான ஆதாயம், தவறான இழப்பு. ஒருவருக்கு ஆதாயம் வருது, ஒருவருக்கு இழப்பு ஏற்படுது, அதை நோக்கத்தோடு செய்தாங்க. அங்கேயே சப்செக்ஷன் 36, 37 ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸ்னால் என்னன்னு சொல்லுவாங்க. ராங்ஃபுல் லாஸ்னால் சொத்தை பெரு நபருக்கு உரிமை இல்லாத சொத்தை அவர் பெறுறார், அதுதான் தவறான ஆதாயம். அவருக்கு ரைட் இல்லை, ஆனால் அந்த சொத்தை அவர் எடுத்துக்கிடுதார். தவறான இழப்புன்னா சொத்தை இழந்த நபருக்கு உரிமை உள்ளது, அவர் இழக்கார். இப்போ திருட்டு, அடுத்த புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு புக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம், அது அவருக்கு உரிமை உள்ளது, அவருடைய உரிமை மறுக்கப்படுகிறது, அவர் இழக்கிறார். நமக்கு உரிமை இல்லை, நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ நமக்கு உரிமை இல்லாத சொத்தை சட்டவிரோதமான வழியில் திருட்டு வழியாக நம்ம ஆதாயமாக பெறுதோம். இன்னும் விளக்கமாக தவறான ஆதாயம்னா என்ன, தவறான இழப்புன்னா என்ன, ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸுங்கிறத லாஸிங் ராங்ஃபுல்லின்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் தவறாக வைத்திருக்கும் போது, தவறாக பெறும்போது அவர் தவறாக இது ஏற்கனவே உள்ளதை அவர் அவர் கையில் சட்டப்பூர்வமாக இருக்குது, பட் ஹீ ரீடைன்ஸ் ராங்ஃபுல்லி. உதாரணம், பைக்குக்காரனை உதாரணம் சொன்னேன். பைக்கு ரிப்பேர் பார்த்து கொடுத்துருக்கணும், ரிப்பேர் பார்க்காம அவர் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காரு, நான் தரமாட்டேன் போன்னு சொல்லிட்டார். அப்போ ஹீ ரீடைன்ஸ் அசட்டு, தவறாக வைத்திருக்கிறார். இப்போ நம்ம ஒரு நோட்டை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம், அடுத்தவன் நோட்டை அப்படின்னு சொன்னால் அது அக்வயர்ஸ் ராங்ஃபுல்லி. ரீடைன்ஸ் ராங்ஃபுல்லி கூட தவறாக ஆதாயம் பெறுது அப்படின்னு 38 சொல்லுது. நம்ம பைக்கு ரிப்பேர் கொடுத்த இடத்துல அவன் ரிப்பேர் பார்த்து நம்மகிட்ட சட்டப்படி தன்புத்து இருக்கணும், அவன் தரலை, தென் அது ரீடைன்ஸ் ராங்ஃபுல்லி. அடுத்தது தவறாக அப்புறப்படுத்தி வைக்கப்படும் போது, சொத்துக்கள் தவறாக பறிக்கப்படும் போது, சொத்துலேருந்து கெப்ட் அவுட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அவன் சொத்தை மறுக்காங்க, அல்ல அவன் சொத்துலேருந்து வெளியே கொடுக்கும். இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு புக்கு, அவனுடைய புக்கை நம்ம எடுத்துட்டோம்னா சொத்துலேருந்து அவனை மாற்றி வச்சுருந்தோம், சொத்தை அவனிடமிருந்து பறித்து கொள்ளுகிறோம், அப்புறப்படுத்தி கையில் எடுத்துக்கிடுதோம். இது அல்ல அது பறிக்கப்படும் போது அவனுடைய உரிமையை நம்ம எடுத்துருந்தோம். ஒரு இதில் ஒரு உதாரணம், ஒரு ஃபேமஸான கேஸ் வரும் இதில். இதுதான், இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. எப்படின்னா 2 பேரும் விமானப்படை பயிற்சி கல்லூரியில் மாணவர்கள். அவனுக்கும் அங்கே இருக்க ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு சண்டை. இவனை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து அங்கே ஒரு விமானத்தை எடுத்துக்கிட்டான், 2 பேரும் சேர்ந்து எடுத்து பறந்து போகிறான். எங்கே போகிறான்னு தெரிஞ்சது வழி தெரியாமல், இடம் தெரியாமல் பாகிஸ்தானில் கொண்டு போய் இறக்கிட்டான்.
அதுக்கு பிறகு அப்போது நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால இந்திய தூதர அதிகாரிகள்லாம் என்ன செய்தாங்க, அவனை விமானத்தை திருப்பி அனுப்பிட்டாங்க. அவன் என்ன சொல்லுதான், நான் ஒன்றும் செய்யலையே, அதான் சொத்து திரும்ப வந்துட்டல அப்படிங்கான். நாங்கள் டெம்பரரியாக தான் அதை அங்கேருந்து வெளியே ஒடிச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தற்காலிகமாக அப்புறப்படுத்துதல், சொத்தை தற்காலிகமாக வைத்திருந்தல், அதுவும் கூட திருட்டு தான். இவங்க 2 பேரும் விமானத்தை திருடிட்டாங்க அப்படின்னு இதில் சொன்னாங்க. இந்த ஒரு கேஸில் என்னன்னா, ஒரு ஃபைல் எடுத்து வீட்டுக்கு போகிறாரு, ஒரு டெண்டர் டாக்குமெண்ட் ஃபைலுன்னு வைங்களேன், அதை எடுத்துகிட்டு போகிறாரு. போய் எதிராளி கையில் இந்த பாரு அவன் டெண்டர் அப்படின்னு அந்த ஃபைல் அவனுக்கு கொடுக்காரு. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் கொண்டு வந்து வச்சுட்டார். ஒரு நாள் தான் எடுத்திருந்தார், அதுவும் கூட திருட்டு தான் அப்படின்னு. எந்த நேரத்தில் அவன் அந்த சொத்தை அங்கேருந்து எடுத்து மாற்றி வைக்கானோ அந்த நேரத்திலேயே திருட்டு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற வருது. நகர்த்துதல்ங்கிறது முக்கியமான விஷயம். அப்போது நம்ம இதில் பார்க்கக்கூடியது என்னெல்லாம் இருக்குன்னா, ஒன்று அசையும் சொத்தாக இருக்கணும், 2வது உடைமையிலிருந்து பொசஷன்லேருந்து எடுத்துருக்கணும். தெருவில் கிடக்க மோதிரத்தை எடுத்தால் தப்பு இல்லை, அது தப்பு இல்லைன்னு இல்லை, அது இந்த திருட்டு இல்லை, அது மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு வேறு ஒரு வகை குற்றம். டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இருக்கணும், தெரியாதனமாக எடுத்துகிட்டு போனால் தப்பு இல்லை. ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கு இது என் புக்குன்னு நான் எடுத்து பாக்கெட்டில் வச்சேன்னா அது தப்பு இல்லை அப்படிங்கிறத இதில் நேர்மையற்ற முறை அப்படிங்கிறதில் கொண்டு வரோம். அதில் தவறான ஆதாயம், தவறான இழப்பு, கெய்னிங் ராங்ஃபுல்லி, லாஸிங் ராங்ஃபுல்லி, ராங்ஃபுல் அண்ட் கெயின், ராங்ஃபுல் லாஸ், இதெல்லாம் எதுக்கு வருது, டிஸ்ஆனஸ்ட்லின்னு இங்கே வார்த்தையை இங்கே உபயோகிச்சிருக்காங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸ். இந்த ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸை சப்செக்ஷன் 36ம் 37ம் 2வது செக்ஷனில் சொல்லுவாங்க. 38ம் கூட உண்டு. இந்த 3ம் சேர்த்து படித்தாலாம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வரும். டிஸ்ஆனஸ்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் கெயின். ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸுக்கு சப்செக்ஷன் 36, 37. அது இல்லாமல் அடிஷ்னலாக செக்ஷன் 38. சொற்கை தற்காலிகமாக வைத்தால் கூட அது ஒரு குற்றம் தான். எந்த நேரத்தில் சொத்தை நகர்த்துதானோ அந்த நேரத்திலேயே அது குற்றமாயிருது. நகர்த்துதல் வேணும், மோதிரத்தை தவற விட்ட இடத்துலேருந்து வரணும். நகர்த்துதல் எப்படியெல்லாம் நகர்த்தலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, ஒரு தடையை அகற்றுவதன் மூலம், படகுத்துறையில் கட்டப்பட்டிருக்கும் படகின் கயிற்றை அவிழ்த்தால் அது நகர்த்தப்படுகிறது. வேறு எந்த விஷயத்திலிருந்தும் அதை பிரிப்பதன் மூலம், ஒரு தண்ணியில் கிடக்க மீனை எடுத்துருந்தீங்க, அதுவும் திருட்டு தான். தண்ணி அவருடைய குளம், அவருடைய சொந்த குளத்தில் வச்சுருக்காரு, அதிலிருந்து மீனை மட்டும் தூக்கிட்டு போனால் தண்ணீரில் உள்ளது எந்த விஷயத்திலிருந்தும் அதை பிரிப்பதன் மூலம் நாம் செய்கிறோம். அல்லது உண்மையில் நகர்த்துவதன் மூலம், நாய்க்கு இறைய வச்சுட்டு அந்த பிஸ்கட்டை வச்சு நடத்துவ. அதே மாதிரி விலங்கால் நகர்த்தப்பட்டவைங்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு மாட்டு வண்டியில் ட்ரெஷர் பாக்ஸ் இருக்குது, நிறைய பணங்கள் இருக்குது, அதப்போ மாட்டை விரட்டி மாட்டை நகர வச்சு அதுவும் கூட செய்யலாம் அப்படின்னு. அப்புறம் ஒப்புதல்ங்கிறது முக்கியமானது. அது வெளிப்படையாக இருக்கலாம், மறைமுகமாக இருக்கலாம். உடமையாக வைத்திருக்கும் நபரால் கொடுக்கலாம், அல்லது அவரோட அதிகாரம் பெற்ற நபரால் கொடுக்கலாம். நண்பர் அலுவலகத்துக்கு போகிறாங்க, வாசிப்பார், அவர் அங்கே இவர் புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறார், அவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார், அவர் மறைமுகமான ஒப்புதல்னு பார்க்கலாம். இது ஏற்கனவே சொன்ன மனைவியினுடைய காதலர் என்ன செய்தார் அப்படின்னா, அவர் நிறைய பணத்தை கொடுத்தாங்கன்னா, மதிப்புமிக்க சொத்தை கொடுத்தாங்கன்னா நேர்மையற்ற முறை அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு. அதே மாதிரி தண்டனை 3 விதமான தண்டனை கொடுக்கு. திருட்டை செய்தவருக்கு தண்டனை, செகண்ட் அண்ட் தேர்டு, அது இப்படி வரிசையாக திருட்டு பண்ணாங்கன்னா அது. 3ஆம் பகுதியில் திருட்டு குற்றவாளிக்கு சமூக சேவைன்னு ஒரு தண்டனையை கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. இது பிஎன்எஸ்எஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சமூக சேவைன்னா சமுதாயத்துக்கு நலம் பயக்கும் செயல்கள், அதில் பணம் இல்லை, ரெமுனரேஷன் இல்லாமல் சமுதாயத்துக்கு நலம் பயக்கும் செயல்களை செய்ய நீதிமன்றங்கள் உத்தரவிடலாம். அதுதான் சோசியல் கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னு. இது புது வகையான தண்டனை, பழைய சட்டத்தில் இல்லை. 6 வகையான குற்றங்களுக்கு இந்த தண்டனையை கொடுக்காங்க. அதில் இது ஒன்று. இது என்னெல்லாம் கண்டிஷன் இருக்குன்னா, திருடப்பட்ட சொத்து மதிப்பு 5000க்கும் குறை, ஃபஸ்ட்டு டைம் அஃபண்டர், சொத்து திரும்ப பெறப்பட்டது அல்லது
மீட்டு எடுக்கப்பட்டது அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீசஸ் அப்படிங்கிற தண்டனையை கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க.